ஒன்று கல்வி, பள்ளி கல்வித்துறை, மற்றொன்று தொழில்துறை. இரண்டு துறைகளும் இணைந்து நிகழ்த்துகின்ற மாபெரும் நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. இவருடைய உயரத்தை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையினுடைய உயரத்தை உயர்த்தி காட்டுகிறேன் என்று முனைப்புடன் களமிறங்கிய டெல்டாவின் மற்றொரு செம்மை நெல்மணி. தொழில்துறை என்றாலே சென்னை என்பதை மாற்றி தென் தமிழகத்தை நோக்கி தொழில்துறையை ஆற்றலுக்கோடு ஆற்றல் மிக துறையாக மாற்றி காட்டிய பெருமைக்குரிய இளைஞர். கட்சிக்கு மட்டுமல்ல, அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாசிச காவி கரைகளை எல்லாம் அகற்றி விரட்டி அடித்து தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பணியின் சார்பாக ஒரு காணொலியை நாம் இப்பொழுது கண்டுகளிக்கலாம். கொள்கைகளை அடுத்த தலைமுறையிடம் எடுத்துச் செல்ல முயற்சி எடுப்பவர். எல்லாவற்றிற்கும் மேலாக கோவை தேர்தல் பொறுப்பாளராக கழக தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி வழங்கியவர். கழக தொழில்நுட்ப சமூக வலைதளங்களில் திமுக வைரலாகவே உள்ளது என்பது உண்மை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி வேகம் எடுத்தது. திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு புதிய சிப்காட் தொழிற்பூங்கா, கோவை பகுதி பயன்பெறும் வகையில் பல்வேறு தொழிற்சாலைகள் என தொழில்துறையை மென்மேலும் வளர்த்தெடுப்பதில் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தொகுதியான திருவெரும்பூரில் 150 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு சிப்காட் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டத்தில் சுமார் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் மேலும் ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா உருவாக்கப்படும். இந்நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு டி.ஆர். ராஜா அவர்களுக்கு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதும் ஆல்ரவுண்டராக முதற்கட்டமாக எக்ஸ் தளங்களில் 100வது அக்கவுண்ட் நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக இல்லம் தேடி மட்டுமல்ல கல்வித்துறை அமைச்சர் வணக்கத்துக்குரிய மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எக்ஸ் தளத்தினுடைய 100வது அக்கவுண்ட் பக்கங்களை தொடங்கி வைக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டி.ஆர். ராஜா அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வலையொலி யூடியூப் பக்கத்தில் நம்முடைய கழகத்தினுடைய இணை கொள்கை பரப்பு செயலாளர் எங்கள் வணக்கத்துக்குரிய அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முகநூல் பேஸ்புக் மதிவாளன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஒரு நல்ல பலத்த கரவழி இருக்கலாம். மிகச்சிறப்பா நடத்திட்டு வேற தமிழ்நாட்டில் வேற யாருமே இதை நடத்தி காட்டலன்ற கர்வம் நம்ம மாவட்டத்துக்கு எல்லாருக்கும் இருக்கு. இதை நிறைவு விழாவா ஒரு 10 நிகழ்ச்சி நடத்துறாங்க மிக சிறப்பா. அதுல ஒரு நிகழ்ச்சி